ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைமுடியை இயற்கையான ஒரு 5 பொருட்களை வச்சு சூப்பராக எப்படி கருமையாக மாற்ற போகிறோம் அப்படின்றதான் பார்க்கலாம். நம்ம என்னதான் ஹேர் டை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம முடியல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஹேர் டை பார்த்தீங்கன்னா முற்றிலும் இயற்கையான ஃப்ரெண்ட்ஸ், 100% இயற்கையான பொருட்களை தான் நான் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்கல. அதனால் இந்த ஹேர் டை நம்ம தலையில் போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தலைக்கு பாதிப்பும் இல்லாமல் உங்கள் தலைமுடி எப்போவுமே வருடம் முழுக்க நல்லா கருமையாக சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், என்ன அளவுகளில் சேர்த்துருக்கேன், இது எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு நீங்களும் இதேமாரி ஒரு ஹேர் டையை ரெடி பண்ணி உங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் தலை முடி நல்லா சூப்பராக கருமையாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பினா இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அதாவது நம்ம தலைமுடியை நல்லா சூப்பராக கருமையாக மாற்றக்கூடிய ஒரு அழகான எப்படி சொல்கிறது, ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டை கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹேர் டை தலையில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் தலைமுடி நல்லா இயற்கையான கருமையாக சூப்பராக மாறிடும். நம்ம இயற்கையாக கருமையாக மாறுறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தலைமுடி நல்லா வளரவும் ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹேர் டை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ இளநரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க முதற்கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த இளநரை வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முடி, அதாவது முடியோட வேர்க்கால்கள் வந்து போதிய அளவு ஊட்டம் வந்து கிடைக்காதனால தான். பொதுவாக நம்ம உடலில் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்தால் தான் நம்ம உடல் வந்து நல்லா இயங்குமோ, அதே அளவுக்கு நம்ம தலையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல உயிர் சத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுதல் பிரச்சனை, இந்த சீப்பை வச்சு நம்ம இழுத்தாலே போதும் அப்படி கொத்தாக முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த உயிர் சத்துக்கள்லாம் இல்லாமல் தான் அந்த முடி பலம் இல்லாமல் இருக்குது. ஒருத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வறண்டு போயே இருக்கும் சரமம், அந்த முடி பார்த்தீங்கன்னா எப்போ வறட்சியாகவே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முடி செம்பட்டையாகவே இருக்கும். இந்த மாதிரி முடியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தோடையும் கொடுமையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இளநரை தான். இந்த இளநரை வந்துச்சுன்னா அதாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த இளநரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கொடுமை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான தோற்றத்தை வந்து அது கண்டிப்பாக கொடுத்துரும். பொதுவாக முடி வந்து எந்த அளவுக்கு கருமையாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்க முகம் வந்து அவ்வளோ அழகாக வசீகரமாக சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த முடி வந்து அந்த கலர் போய் வெண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போலாம் நிறைய பேருக்கு அது வரனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இளநரை இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளியே இருப்பாங்க. நிறைய பேர் கூட சேர்ந்து பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நமக்கு வந்து இளநரை இருக்குது, நம்ம வந்து ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்கன்னா கண்ட ஹேர் டை தேய்க்கிறது, டிவி ஆட்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த டை தேய்ச்சா போதும், ஷாம்பு தேய்ச்சா போதும், உங்கள் தலை வந்து நல்லா தலைமுடி நல்லா கருமையாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி கண்ட கெமிக்கல்ஸ் கலந்த ஷாம்பை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க இளநரை கொஞ்சம் தான் இருந்திருக்கும். அந்த இளநரை பார்த்தீங்கன்னா முழுசாக தலை முழுக்க வெண்மையாக மாறிடும். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராப்ளம். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். அந்த தலையில் அந்த டைஸ் தேய்க்கிற பாருங்க, அந்த டை வந்து கேன்சர் வரைக்கும் கூட கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. இதனால ஃப்ரெண்ட்ஸ் கண்ட ஹேர் டை கண்டிப்பாக தேய்க்காதீங்க. தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கவிளைவு ஏற்படத்தான் செய்யும். பொதுவாக இந்த ஹேர் டை தேய்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா முடி பார்த்தாலே தெரிஞ்சிடும், நீ டை போட்டிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு முடி வந்து கலர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி வேற ஒரு கருமையில் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் நெத்திக்கிட்ட இதெல்லாம் கருமையாக இருக்கும். அது பார்க்கவே நமக்கு வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால சொல்கிறேன், இந்த ஹேர் டை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க.
ஹேர் டை யூஸ் பண்ணால் முடியும் கருமையாகிறது இல்லை, நம்மளுக்கு வந்து நிறைய பக்க விளைவு வருது பாருங்களேன். அதனால் இந்த ஹேர் டை கெமிக்கல் கலந்து இந்த ஹேர் டை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ஃப்ரெண்ட்ஸ். முற்றிலும் 100% இயற்கையான பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் தயார் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெகுலராக உங்கள் தலையில் தேய்ச்சாலே போதும், உங்கள் இயற்கையான கருமையான நிறத்தில் வந்து உங்கள் தலைமுடி சூப்பராக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த நெத்தியில் இந்த இடத்துலலாம் அந்த கருப்பு ஒட்டுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. உங்கள் முடியும் பார்த்தீங்கன்னா நல்ல நேச்சுரலான கலரில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தலைமுடியை நல்லா கருமையாக மாற்றுறதுக்கு அந்த ஹேர் டை யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஹேர் டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பொடிகள் தான். சூப்பரான அந்த மூலிகை பொடின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மூலிகை பொடிகளை வச்சு அந்த ஹேர் டை நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொடிகள் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, கருவேப்பிலை, நல்லா கவனிச்சுக்கோங்க, கருவேப்பிலை, நம்மளோட செம்பருத்தி இருக்குல்ல, செம்பருத்தி பூன்னு சொல்லுவோம் பாருங்களேன், அந்த செம்பருத்தி பூவோட பொடி, கொஞ்சோண்டு நெல்லிக்காய் பொடி, கொஞ்சோண்டு மருதாணி பொடி. இந்த 4 பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 பொடியை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, 4 பொடியையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதேமாரி இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சம அளவு எடுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் அளவு எடுத்துக்கூடாது, குறையாகவும் எடுத்துக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறதுக்காக நான் கொஞ்சோண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து ஒருத்தரோட ஹேருக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல எல்லா பொடிகளையுமே சம அளவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பொடியை என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சிடணும். ஏன்னா எந்த அளவுக்கு இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் தலைமுடியை நல்லா சூப்பராக கருமையாக மாற்றிடும். ஒரு சில பொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பாட்டில் தான் வந்து ரெடி பண்ணுவோம். ஆனால் இந்த பொடிகளை பொறுத்த வரைக்கும் ஊற வச்சா தான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை எப்படி ஊற வைக்கணும், இது எந்த தண்ணியில் கண்டிப்பாக ஊற வைக்கக்கூடாது. இது எதில் வச்சு ஊற வச்சிருக்கேன் அப்படின்னா, டீ டிகாஷன் இருக்கும் பாருங்களேன். நம்மளோட வீட்டில் என்ன டீ பயன்படுத்தினாலும் சரி, நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் இல்லை நம்ம நிறையா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய டீ தூள் இருக்குது, அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து 3 ரோசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த 3 ரோசஸ் பொடியை எடுத்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நைட்டு அதை ஊற வச்சு ஒரு நல்லா அந்த கட்டியான டிகாஷன் கிடைக்கும்போது அதை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றி அந்த மாதிரி கட்டியாக எடுத்து வச்சுட்டு இதேமாரி நல்லா நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. ஏன்னா டீ டிகாஷன் வந்து இதை எப்படி இப்போ நைட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அது ஒரு சாயங்காலமாக ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க. அதோட எசன்ஸ் நல்லா கட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த எசன்ஸ் இதில் ஊற்றி நல்லா கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது கூட அடுத்ததான் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழை தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போகிறேன். பொதுவாகவே கத்தாழை பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடியை நல்லா கருமையாக நல்லா நீளமாக வளர வைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுடியை நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுலேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கத்தாழையோட ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை. இந்த மேல் தோலை நீக்கிடுங்க. மேல் தோலை நீக்கிட்டு இந்த கத்தாழையை நல்லா மிக்ஸில் போட்டு அடித்தாலும் சரி, இல்லை நல்லா சுரண்டி விட்டு ஜூஸ் மாதிரி எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கத்தாழையோட ஜூஸை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது இந்த பொருட்களுக்கு இந்த 5 பொடியோட பொருட்களை கலந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கத்தாழை இதை மட்டும் வச்சு தான் அந்த ஹேர் டை தயார் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மலிவான விலையில் இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுற பாருங்களேன். அது இல்லாமல் இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்கலை. அதனால் வந்து நம்பி இந்த தலையில் தேய்க்கலாம். நம்ம தலையில் வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற பயமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் டை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இது பொடியை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம கத்தாழை ஜூஸ் மாதிரி அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் நல்லா ஜூஸ் மாதிரி சூப்பராக மிக்ஸில் அடிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு ஸ்பூன், அதாவது நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். பொடிகள் வந்து எல்லாமே சேர்ந்து 2 ஸ்பூன் கணக்கு எனக்கு வந்திருக்கு. அதனால் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ நீங்கள் எல்லா பொடியும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு கத்தாழையோட ஜூஸ் எடுத்துட்டாலே போதும். இப்போ 1 ஸ்பூன் கத்தாழையும் சேர்த்து நல்லா இதை கிண்டி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்தாழை ஜூஸை சேர்த்தோடனே கொஞ்சம் நுரைகள் வர ஆரம்பிச்சு பாருங்க. இப்படி நல்லா அப்படி ஸ்பூன் அடித்து விடுறதுனால ஒரு கட்டியாக ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு வந்து ஒரு நுரையோடு வந்து சூப்பராக கிடச்சிரும். இப்போது நல்லா ஜெல்லி மாதிரி கிடச்சிருச்சு. நல்லா கட்டியாக பாருங்களேன், அது எவ்வளோக்கு எவ்வளோ கட்டியாக இழுக்குதுன்னு பாருங்கள். இந்த 5 பொடியோட மகிமை தான் இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது இதை வந்து தலையில் எப்படி நம்ம அதாவது நம்ம தலையில் வந்து எப்படி இதை வந்து போட போகிறோம், நம்ம முடியை எப்படி கருமையாக மாற்ற போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தலைக்கு நல்லா குளிச்சுருங்க. ஏன்னா தலையில் வந்து எந்த ஒரு அழுக்குமே இருக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டதுக்கப்புறம் குளிப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த எண்ணெய் பிசுக்கு தலையோடு இதை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வந்து இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், தலைக்கு நல்லா ஃபர்ஸ்ட் குளிச்சுருங்க. தலைக்கு குளிச்சுட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு நல்லா சிக்கு எடுத்துங்க. நல்லா சிக்கு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம போட போகிறோம். இதை எப்படி ரெடி போட போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹேர் டை ப்ரஷ் வச்சுருப்பீங்களா, ஹேர் டை ப்ரஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் தலையை நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் அந்த வெள்ளை முடிகள் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் நிறையா வச்சு போடுங்க. போட்டுட்டு மீதி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் தலைமுடியில் மீதி இருக்க எல்லா இடத்துலையும் போட்டுட்டு உங்கள் தலைமுடியை நல்லா தூக்கி உயரமாக ஒரு கொண்ட மாதிரி போட்டுட்டுருங்க. கொண்ட மாதிரி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊரோட ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் ஊறினா மட்டும்தான் உங்கள் தலைமுடி பார்த்தீங்கன்னா நல்லா கருமையாக வந்து மாறும். ஏன்னா அந்த அரை மணி நேரத்தில் தான் அந்த முடியோட வேர்க்கால்கள் அந்த எசன்ஸ் எல்லாமே பட்டு உங்கள் முடி அதாவது நுனியில் இருந்தே நல்லா கருமையாக வந்து மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் எப்பவும் போல் சாதாரண வாட்டரில் குளிச்சாலே போதும். ஏன்னா இந்த 5 பொடிகள் வந்து நம்ம தலையை நல்லா சூப்பராக வாஷ் பண்ணிடும். அதனால் அதுக்கப்புறம் ஷாம்பு சீக்காய் எதுவுமே யூஸ் பண்ண அவசியமே இல்லை. ஸோ சாதாரண வாட்டரில் கழுவினாலே போதும். உங்கள் தலைமுடி அப்படியே சூப்பராக கருமையாக இருக்கும். ஒரு சில ஹேர் டை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல ஒட்டும். ஆனால் இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக ஸ்கின்ல எந்த இடத்துல ஒட்டவே ஒட்டாது. இதுக்காக நீங்கள் தனியாக பவுல் வச்சுக்கணும், கை க்ளவுஸ் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது அப்படி நம்ம ரெடி பண்ணி உங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும். உங்கள் தலைமுடி நல்லா சூப்பராக கருமையாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்பினா இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.